Hello friends. So today நம்ம வந்து இந்த வீடியோல ஒரு ஓவர்ஃப்ளையரை பில்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஓவர்ஃப்ளையருக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு உள்ள எசென்ஷியல் ஐட்டம்ஸ் என்னன்னா க்ளூ, ஒரு பேப்பர், க்ளூ, பென்சில், ஒரு ஸ்கேல், அப்புறம் ஒரு சிசர். இது எல்லாம் நம்மளுக்கு தேவை. ஸ்கேல் வந்து லாங் சைஸ் ஸ்கேலில் தேவை. ஸோ இதுதான் இதுக்குள்ள மெட்டீரியல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு A4 ஷீட் தேவை. அதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடக்கிக்கணும். மடக்கிட்டு ஃபிங்கர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஒரு லைன் மாதிரி வர வரையும். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஸ்கேல், ஒரு இந்த பக்கத்தை இப்படி எடுத்து மடக்கிக்கோங்க. பொறுமையாக மடக்கணும். மடக்கி முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஸ்கேல் எடுத்து அதை வெட்டணும். அப்படி உங்களுக்கு ஸ்கேல் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா சிசர் எடுத்துக்கலாம். சிசரை வச்சு பொறுமையாக அந்த கார்னரை வெட்டணும். பண்ணி முடிச்சா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். இப்போ என்னென்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துருச்சா, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப் வந்திருக்கும். இது நம்மளுக்கு தேவை. ஸோ இதை நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும், சைடில் வச்சுக்கணும். யாரும் தூக்கி வீசிடாதீங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணால் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே போட்ட லைன் இந்த மாதிரி இருக்கா, அதே மாதிரி இப்போ இதை தூக்கி இந்த சைடு மடக்க போகிறோம். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு லைன் வரும்னு. ஸோ மடக்கிடலாம். இப்போ மடக்கிட்டிங்களா? மடக்குனதுக்கப்புறம் நம்ம என்னென்னா இங்கே இந்த எக்ஸ் வரும்ல, அதுக்கு நடுவில் ஒரு டாட் வச்சுக்கணும். நீங்கள் பென்சில் எடுத்து ஒரு குட்டி டாட் வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த டாட்டுக்கு இது இருக்குதுல்ல, இந்த சைடை இந்த டாட்டுக்கு கொண்டு போய் வச்சு, நீங்கள் எந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த சைடை டாட்டுக்கு கொண்டு போய் வச்சு இதை மடக்கிடணும். இந்த மாதிரி வந்திருக்கணும் உங்களுக்கு. அடுத்த ஸ்டெப் என்னன்னா இப்போ இங்கே இது இருக்கா, இதை தூக்கி நம்ம டாட் வச்சோம்ல அந்த இடத்துக்கு மறக்க போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தான். தூக்கி கரெக்டாக லைனில் வைக்கணும். அப்படி கரெக்டாக வரலன்னா ஒழுங்காக பறக்காது. பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது என்னன்னா இங்கே இருக்குதா, இதை தூக்கி இந்த சென்டருக்கு வைக்க போகிறோம். கரெக்டாக அந்த லைன் நம்ம போன வாட்டி பண்ண லைன் மேலே வைக்கணும். தப்பாக பண்ணிடக்கூடாது. இப்படி பண்ணி நல்லா மடக்கிக்கணும். இதை இப்போ முடிச்சிட்டோமா? இப்போ என்னன்னா நம்ம பண்ணோம்ல இந்த லைன், இதை தூக்கி இதுக்கு மேலே வச்சோம். இப்படி வச்சு ஒரு மடக்கு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே இந்த ஓவர்ஃப்ளையரை இப்படி வளைக்க போகிறோம். நார்மலாக வளைப்போம்ல, பிடிச்சி இப்படி வளைச்சிக்கிட்டே இருக்கணும். வளைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கணும். சும்மா இப்போதைக்கு சேர்த்துக்குவோம். என்ன பண்ணுவோன்னா பொறுமையாக அதை இப்படி பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக அதை வந்து எப்படி அமுத்தி விட்டுறணும். இப்படி அமுத்தி விட்டால் இப்படி வந்துடுமா? அதை விரிச்சிக்கலாம். விரிச்சிட்டு கம் எடுத்துக்கணும். கம் வச்சு நான் என்னென்னா இதில் கொஞ்சோண்டு கம் அப்ளை பண்ணிக்கணும்.
கொஞ்சோண்டு கம் அப்ளை பண்ணி கம்மை சைடில் வச்சிடணும். இப்போ இதை தூக்கி இதில் வச்சு சேர்ந்து ஒட்டிடணும். ஒட்டிக்கணும், நல்லா ஒட்டிக்கணும். என்னன்னா இது கொஞ்சம் நேரம் காயட்டும். இந்த ஆஃப் லேயர் சைடில் வச்சிடணும். நம்ம ஏற்கனவே பண்ணோம்ல, இந்த பேப்பரை எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரை எடுத்து இது என்னென்னா இப்படி பாதியாக மடிச்சிக்கணும். பாதியாக மடிச்சிக்கிட்டிங்கன்னா என்னென்னா ஒரு ஸ்கேல் எடுத்துக்கணும். ஒரு ஸ்கேல் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் பொறுமையாக அதை கிளிங்க. கிழிச்சிட்டிங்கன்னா ஒரு பேப்பர் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த பேப்பரை பாதியாக மடக்கிக்கோங்க. ரொம்ப மடக்க வேணாம், லைட்டாக அந்த மாதிரி தொட்டு விட்டுக்கலாம். லைட்டாக இந்த கோடு தெரியற மாதிரி இருக்கணும். இப்போ இதுதான் இந்த பேப்பரை வச்சுட்டு இப்போ நீங்கள் வச்ச ஆஃப் லேயர் எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சோண்டு கம் இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. என்னென்னா இதில் கொஞ்சோண்டு கம்மா வச்சுக்கணும். மறு லைன் ஃபுல்லாக கம் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்படி ஒட்டணும். ஆஃப் லேயரில் ஒட்டும் போது என்ன பார்த்துக்கணுன்னா இந்த பேப்பர் வந்து இந்த ஆஃப் லேயருக்கு பின்னாடி தான் இருக்கணும் போல். முன்னாடி வந்தால் உங்களுக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகாது. இந்த ஆஃப் லேயர் இந்த பேப்பர்லேருந்து பின்னாடி தான் இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஸோ நான் இப்போயே சொல்லிக்கிட்டேன், இந்த மாதிரி பின்னாடி இருக்கணும். ஸோ இப்போ நான் ஆஃப் லேயரை விட போகிறேன், அதை நீங்கள் பாருங்கள். இந்த ஆஃப் லேயர் நீங்கள் பண்ணது நல்லா பறந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைபும், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு நல்லா பறக்கலைன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இப்போ வந்து என்னன்னா நான் எப்படி இதை விடணும்னு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் தம் ஃபிங்கர் இருக்கா, இந்த ஃபிங்கரை எடுத்து இதை வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ரெண்டு விரலையும் அடியில் வச்சுக்கோங்க. இப்படி தான் என்னன்னா ஃபேன் வந்து யாரோடதும் ஓடக்கூடாது. அதனால் ஃபேனை ஆஃப் பண்ணிடணும். ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு. என்னன்னா 3, 2, 1 சூப்பராக பண்ணிச்சு. திருப்பி ஸ்லோ மோஷனில் நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பண்ணி காமிக்கணும்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த ஆஃப் லேயர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து 5 ஹார்ட் கொடுங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலன்னா 4, 3 இல்லைனா 2 ஹார்ட் அந்த மாதிரி கொடுங்க. தேங்க்யூ, பாய்.